சக்தி எஸ்ஐன்றவர் வந்துட்டு சூரமங்கலம்ல ஓசிஐ யூனிட் இருக்கு, அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்க ஒர்க் பண்ணிட்டாங்க எங்களுக்கு தெரியல. எனக்கும் என் தங்கச்சிக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அதை தொடர்பா நானும் கமிஷனர் சார் கிட்ட புகார் கொடுத்தோம். 27/7/2024 அன்னைக்கு கொடுத்தோம். அவனா விசாரணை பண்ணாங்க, பட் எந்த ஆக்ஷனுமே இது வரைக்குமே எடுக்கவே இல்லை. அதை பற்றி அவர் போலீஸாக இருக்கனால எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க இது வரைக்குமே. அது தொடர்பாக இன்னைக்கு கலெக்டர் மேமை பார்த்து கண்டிப்பாக இதுக்கு கொடுத்தே ஆகணுன்ட்டு வந்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து இது வரைக்குமே எங்கள் அம்மா வெளியே போகும்போதும் வரும்போதும் நாங்கள் காலேஜ் போகும்போதும் கொலை மிரட்டல் வந்துக்கிட்டே இருக்குது. பயந்து போய் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் கலெக்டர் மேமை பார்த்து இன்னைக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். நாங்கள் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட துணை செயலாளராக இருக்குங்க. பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுடைய அம்மா அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, கணவருக்கு மனைவிக்கு ஏற்படுகின்ற ஒரு குடும்ப பிரச்சனைக்காக அவங்க ஒரு வழக்கு பதிவு பண்றதுக்காக காவல் நிலையத்துக்கு அணுகுறாங்க. அன்னைக்கு இருந்த எஸ்ஐயா ஒர்க் பண்ற அந்த எஸ்ஐ, அவர் பேர் சக்தி, அவர் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த விசாரணையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு பிரிவிதலை இருக்கும்போது அவர் அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள போறாரு. போய் நான் உதவி பண்றேன், ஹெல்ப் பண்றேன் உங்களுக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ள அணுகி இன்றைக்கு இந்த பொண்ணுக்கும் அவளுடைய தங்கச்சிக்கும் பாலியல் தொந்தரவு சீண்டல் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. அதற்காக இவங்க மனு கலெக்டர் இவரை பார்த்து கமிஷனரை பார்த்து மனு கொடுத்திருக்கோம். இருந்தாலும் எந்த நடவடிக்கை இது வரைக்கும் அவர் மேல இல்ல, துறை ரீதியாகவும் இல்லை, சட்ட ரீதியாகவும் இல்லை. 2 குழந்தைகள் இன்னைக்கு பாலியல் தொந்தரவுனால பாதிக்கப்பட்டிருந்தோம். எந்த நடவடிக்கை இல்லாத இந்த பட்சத்துல தான் இன்னைக்கு கலெக்டர் பார்த்து நம்ம மனு கொடுக்கணும் அப்படிங்கறது மாதர் சங்க சார்பாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றது. இல்லங்க, நம்ம மனு கொடுக்கும்போது கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க அனுப்புனாங்க. அந்த டீம் ஒரு டீம் இவங்களை விசாரணை அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. காவல்துறை பண்ணிருக்கிற அந்த விசாரணைக்கு அப்புறம் அது என்ன நடவடிக்கை, அது என்ன அப்படின்ற எந்த ஒரு பதிலுமே இது வரைக்கும் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறது தான். அது பதில் ஒரு டீம் போட்டு அனுப்புனாரு. சரி, அதை அனுப்பி விசாரிச்சதுல என்ன பண்ணிருக்காங்க என்னன்றது எந்த ஒரு அறிக்கையுமே இல்ல. இதுக்கு இடையில இவங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் வருது. யாருமே சம்பந்தம் இல்லாத புது நபர்கள் இவங்களுக்கான ஒரு கொலை மிரட்டல் அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இவங்க 3 பேருமே பெண்கள் அப்படிங்கறதுனால வெளியில போறது வரதுல இருந்து இவங்களுக்கு ஒரு பாதிப்போ அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை, ஒரு அச்சத்தோட இவங்க வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு மாதர் சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் இவங்களுக்காக ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கு. இதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டுதான் இன்னைக்கான இந்த மனு கொண்டு வந்திருக்கோன்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.